போஸ்ட்மேன் கிட்ட எல்லாம் போக மாட்டாடா. குடி குடி குடிடா கல்யாண குடி குடி. அபப்ஜு ராங் ஸ்பாட். என்ன பண்றது? ஐயோ டேய் மச்சான் சரக்க ஊத்துடா. பத்தலடா. கல்பாடி. டேய் நம்ம பணத்தை அடிக்கிறோம், பிரச்சனையை மூடிக்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு. நாது கொஞ்ச நாள் பொறுக்கிறதா? ஒரு நாள் பொண்ணாருந்து பார், அப்ப தெரியும் மை பெயின். எத்தனை உரசல், எத்தனை கெஞ்சல், எத்தனை லெட்டர், எத்தனை மெரிட்டல், எத்தனை டென்ஷன், எத்தனை கிண்டல், எத்தனை லுக்ஸ். பா ஒவ்வொருத்தனும் பாக்குற பார்வை இருக்கே பயங்கரம். இந்த பொண்ணா வாழ்றதுக்கே சரியான தைரியம் வேணும் மச்சான். சல்யூட் லேடிஸ், சல்யூட் உமன், சல்யூட் போனே எவ்ரிவன். ஏன் மச்சான் நீ ஃபுல்லாவே மாறிட்டியா? ஆமா மச்சான். அப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஃபிகரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குடா. இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மேட்டர் இங்க பார். மேக்கப் ஐட்டம்ஸ் தங்கத்தை விட ஜாஸ்தி வேலை. இதெல்லாம் இல்லாம ஊர்ல ஒரு பொண்ணு கூட பார்க்க முடியாது. செங்கமலம் போன ஸ்பீடுக்கு போஸ்ட்மேனோட நேரம் பிள்ளையே பெத்திருப்பா. இவன் என்னடானா அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். என் பிரியா தான் பெஸ்ட். யார் அது? அட வரேன் வரேன். ஏன் இத்தனை வாடி ஹாய். வாட் சர்ப்ரைஸ். யார் இவன்? பேபி இது கல்யாண். பகல் பூரா லவ் பண்றேன்னு ஏன் கூட இருந்துட்டு நைட்ல வேற ஒருத்தி கூட ரூம்ல இருக்கியா? அன்னைக்கு Dress கடையில இருந்தது இவதானே? இவதான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்ச. இவ இல்ல அவன். லூஸ் மாதிரியே பேசுறேன்ல. டேய் நான் ஏந்துடா மச்சான் சமாளிடா. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் செம்மையா இருக்கு Dress. எந்த கடை? காலையிலே ரொமான்ஸா? நமக்கு ராத்திரியே ரொமான்ஸ். அது வேற. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை விளையாடாத மச்சான். ஓ மச்சானா? ஏன் முன்னாலே கொஞ்சறியா? அதான் அவளை கூடவே வச்சிருக்கல. அப்புறம் என்ன எதுக்கு லவ் பண்ண? உன்னை எவ்வளவு நம்புன? நீதான் எல்லாமே நினைச்ச. ஆனா நீ எப்படி டேய் தங்கச்சி ஏன் மச்சானோட சண்டை போடுற? ரைட் அடிச்ச சரக்கு ஒரே கேரா இருக்கு. இல்ல போய் ஒரு லெமன் டீ போடு, குடிச்சிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். யார் தங்கச்சி? சொன்னா கேளுமா. அடுத்தவள அவரோட குடும்பம் நடத்திட்டு நீ எல்லாம் லெமன் டீ குடிக்க கூடாது. விஷத்தை குடிக்கணும். ஹூ ப்ராப்ளம் மச்சான்? நான் தான்டா ப்ராப்ளம். அப்படியா? முதல்ல வெளிய போடி. என்னம்மா இப்படி பிக்கே பண்ற? ஏய் இது ஏன் வீடு? ஓ அப்ப இவன் உன்னை வச்சுக்கல, நீ தான் இவனை வச்சிருக்கல. ஆமா கரெக்ட். நீ இப்ப வந்தவ. எனக்கு அவனுக்கு பல வருஷம் தொடர்பு இருக்கு. என்னடா லடி ஏடி பொண்ணு பொண்ணு மாதிரி ஏடி கொஞ்சம் வா இங்க போறேன். ஏய் போன போஜி பிரியா கேளுடி பிரியா. அவவே சொன்னேனா ரவுடின்னு. ஏண்டா இப்படி பண்ணிட்டியடா? பாக்ஸ் பிரியா சாரிமா. இந்த ஐட்டக்காரிக்காக என்ன அடிச்சிட்டல? நான் எங்கமா உன்னை அடிச்சேன்? டேய் எதா இருந்தாலும் இந்த குடிகாரியோடயே கொடுத்து நடந்துக்கோ. அப்படிலாம் சொல்லாதமா பிரியா. பின்னாடி வந்த அசிங்கமாயிடும். இனிமே மூஞ்சிலே முடிக்காத. பிரியா நீ ஆங்கில ஜான் ஃபீமர் இருப்பமா. பிரியா பிரியா பிரியா. சாரி கல்யாண். ஐயோ நான் பேண்ட் போடல மாட்டேன். கண்ட்ரோல். கோபப்படக்கூடாது. நீ என்ன பண்ணலாம்? முதல்ல காசு எடுக்கிறது வழியை பார்க்கணும். மச்சான் வேற வழியே இல்ல. நீங்க நைட்டே மினிஸ்டர் வீட்டுக்குள்ள எகுறோம், காசு அடிச்சுட்டு அங்கதான் நகுறோம். மச்சான் கடையை நிறுத்து. டீ தம்ம போடும். 2 டீ. இருடி பாஸ். அவங்க டீ கடையில நிக்கிறாங்க. பாப்பா பால் குடிக்குதா? டீ குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காசு ஒன்னும் கொடுக்கல. நான் வேணா வந்து காசு கொடுக்கவா? நீங்க வர லேட்டா நான் வேணா கொடுத்துட்டா? அடி சர்வா. சாரி பாஸ். மச்சான் டக்குன்னு பார்க்காத. 50 லட்சம் கொடுத்தானுங்கல்ல, அவனுங்க பின்னால் தான் நிக்கிறானுங்க. கண்ணால பார். ட்ரிபிள் எக்ஸ் பைத்தியங்க. அவனை இங்க என்ன பண்றானுங்க? பார் டவுட் வராம அப்படியே பின்னாடி இருக்காரு. நான் சொல்றேன். டீ கேன்சல். மணிக்கிறது தெரியாதா? போ வண்டில வர டீசல் கம்மியா ரொம்ப முக்கியம். போ
பின்னாலே வரானுங்க. ஐயோ என் மைதா மாவை தள்ளிட்டு போறானே. பல்லு இருக்கிறோம் பாடா சாப்பிட்றான். அப்ப நீ சாப்பிடவே முடியாதுல்ல. போடா பழம் ஏரியா. போடா. லூசு பையன் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போறான். டேய் அத கட்டறானே போறான். லூசு பழம் நம்ம லெஃப்ட்ல போறா. வண்டி ஏறா. நிறுத்துறா வண்டி ஏறா. மேல வாடா. வண்டியில டீசல் இல்ல. முதல்ல வண்டியே இல்ல இறங்குடா கீழ. ஏதோ ஒரு வண்டி வருதா பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்தை பாரு வண்டி பாரு. டேய் சீக்கிரம் அந்த வண்டியை சேஸ் பண்ணு. அந்த வண்டியை பிடி. இல்ல பின்னாடி சொல்லிடுவேன். எத்தனை வாட்டி சொல்றதுமா, மெதுவா கிளட்ச் போடுமா, மெதுவா எக்ஸலரேட்டர் போட்டுடுமா, மெதுவா ஆக்சிலேட்டர் போடுவாங்க. என்னடா இது? டூட் எல்போ டூட். உள்ள கிள போட்டு வெளிய எல்போடா. நான் அப்பவே சொல்லல இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. டேய் அண்ணன் தங்கச்சி ஏதாவது சம்பந்தம் பேச போயிருப்பாங்களா? யோ எவனாவது தங்கச்சி கூட்டின்னு நடு ராத்திரியில அதுவும் இந்த புதற்குள்ள போவானா? ஆமா எதுக்கு புதற்குள்ள கூட்டு போறான்? கையில கயிறு. கன்ஃபார்மா சூசைட். இல்ல மாமே நான் இருக்கும்போது அவ எதுக்கு சூசைட் பண்றா? நான் தான் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன்ல. என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்கிங்க. அற்புதம்டா நான். இதுக்கு பேர் தான் கட்டம். சிவப்பு கலர்ல இருக்கா? கட்ட போட்டு வந்துட்டீங்க. அமேசான். அப்படியே தாய் பாஸ் விளையாட்டு காலையில போலாமா? உள்ள போறதான்டா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இப்ப எப்படி போறேன் பாருங்க. குற்றாலத்துல இருந்தவன்ல இப்பதான் கரெக்டா ஏறான். ஐயோ மாடினே சமாதானம். என்ன 2 பேர் விஸ்குன்னு ஏற்றானுங்க. நம்ம ஏறி மரம் முறுகிச்சுனா மெதுவா புடி வா வாடா. மினிஸ்டர் இந்த கபோர்டு தான் சொன்னான். இது இல்லையா? ஆமாண்டா. கைரேகை வச்சுதான் ஓப்பன் ஆகும். அப்படியா பார்ட்னர்? என்ன பண்றது? ஒரு ஐடியா வா சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்ட குல தொழில் எனக்கு கை கொடுக்க போதுரா. ஏய் என்னடா பரங்கி மலையே நகர்ந்து வருது பாருங்க சாமி. இந்த பிள்ளை ஒரு ஜான் வயித்துக்கு கம்பி மேலே நடக்க போதுச்சு. பழப்பு தோசை போதான் பத்தியா? தட் சமாதானம் டூட். சமாதானமா? ஏய் அண்ணதானா? ஏய் சமாதானம். மரம் களவாணி பழம். Oh my god! அடப்பாவி, ஒரு மனைவியார் ஒரு துணைவியாரா? அவன் கைரேகை எடுக்க இப்ப செல்லோ டேப் வேணுமே. செல்லோ டேப். அவன் அப்படியே புரட்டி போடு. எந்த பக்கம் திரும்பினாலும் இவனுக்கு ஜாலி தான்ல. என்னடா புட்டி பால் வச்சுக்கிறான் வாயில. எங்கள் ஆட்சியிலே வறுமை கூட்டு கீழே உள்ளவர்களுக்கு இன்னவா என்னடா பண்ண? ஒன் மோர் ட்ரை. எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு ஜீன்ஸும் டீ-ஷர்ட்டும் வழங்கப்படும் என்பதை அன்பு. இவன் சொற்பொழிவுக்கு இவன் எதிர்ச்சிடுவாங்க போல இருக்கே. காசு பணம் துட்டு எல்லாம் போச்சு. அத க்ளோஸ் பண்ணு. லீவ் இட். மச்சான் பவுடர் இருக்கான்னு பாக்குறாரு. நான் பவுடரா? மேக்கப் போட போறானா? இது என்ன பண்ண சொல்ற? டேய் லூஸ் கொட்றா. இங்க கொட்டணுமா? இடுப்புல நல்லா கொட்டு ஃபுல்லா. எடுக்கறேன் பாரு ஃபிங்கர். பாத்து பதுசா. ரேகை எங்க பதிச்சிருக்கான் பாத்தியா? எஸ். ஓ மூளை எக்ஸ்பிரஷன் தான வைக்கணும். டேய் எந்திரடா. அங்கலம்மா ஓபன் ஆயிடு. எஸ் ஓபன் ஆயிடுச்சு. தோற மச்சான். எடு. ஓ காட். ஐயோ. வை. சீக்கிரம். என்ன? ஆனதாச்சு. என் கல்யாண செலவுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வந்துட்டு. சீக்கிரம் எடுத்து வா. நான் வெளிய இருக்கேன். ஐயோ. டேய் எதா இருந்தாலும் வாயை திறக்காம பேசுங்கடா. வாயை திறந்தா சத்தம் வரும்டா. வாங்க. ஐயோ பார்ட்னர். டேய் அண்ணதானா? சொல்லு சந்தானம். சமாதானம்டா. சமாதானம். அந்த களவாணி பையில வேற ஆளக்கானா? உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தூக்கிட்டு பாரு நல்லா தெரியும். டேய் இல்லடா. வாடா. சத்தம் போடாம வாடா. இந்த போர்வை எடுத்து அவங்க மேல போத்தி அப்படியே தூக்கிட்டு போயிருவோம். ஒரு மெதுவா வருடா. என்னடா வந்துகிட்டே இருக்கு. சாரிடா.
டேய் உட்கார யாரா பாத்து போறாங்க. யாரு? தாக்ஸ்வா. ஐயோ அண்டா ஐயோ இவங்க கல்யாணம் பாத்தியா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஆளே மாறிட்டு இருக்கான். அவன் கல்யாணம் இல்ல, அவன் மூஞ்ச பார்த்தா வேற மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் அவன் மூஞ்சி அப்படித்தான்டா இருக்கு. கருந்துட்ட புண்ணியவதி. அங்க இன்னும் 2 நிமிஷம் அடைஞ்சு கிடந்து தானே செத்துருப்போமா. நீங்க எப்படி இங்க? கல்யாணம் ஒரு வேலை பார்த்தாமா. அவன் தங்கச்சி பூஜையை கூட நான் பார்த்தது கிடையாது. வாடா. அது தெரியாம இந்த மினிஸ்டர் அக்ரி குச்சி அவன் ஃப்ரெண்டு கூட பார்க்காம என்னை அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காமா. என்னை எப்படியாவது கைத்தாக்கல கூட்டு போயிற ப்ளீஸ். பிள்ளை விட்டியோட நீ நல்லா இருப்பேன். கூட்டு போமா. நாடா அமாவாசை ஆயிடுச்சு. ஏய் பேக் எடுத்துக்க. வா. எடுத்து கூட்டு போறேன். எப்படியா வாய வச்சு 50 வருஷம்